இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நாம ஹவுஸ் வார்மிங்க்கு ஒரு பார்ட்டி வைக்கலான்னு. We should throw a party. And I think it's a brilliant idea. ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட அறிமுகம் ஏற்படும், ரிலேஷன்ஷிப் ஏற்படும். What say? Fabulous idea மோகன். இவனோட சோஷியல் சர்க்கிள் ஏற்கனவே அதிகம்தான். டெல்லியில எல்லாருக்கும் அவரை தெரியும். இன்ஃபேக்ட் இந்த பார்ட்டி மூலமா உங்களையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இட்ஸ் a great opportunity. இதை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. டெல்லிக்காரங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே பிசினஸ் மேன் மோகனோட ஃபேமிலி டெல்லிக்கு வந்துட்டாங்கன்னு. 2 நாள்ல எல்லா மக்களுமே உங்களை பத்தி தான் பேச போறாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் நிறைய பிக்சர்ஸ், செலிபிரிட்டி ஈவென்ட்ஸ், அப்புறம் சேரிட்டி. வாட் நாட் மோகன்? என்ன கேட்டா இந்த மாதிரி பண்றதெல்லாம் நம்ம பிசினஸ்க்கு லாபகரமா தான் இருக்கும். ஒண்ணு பண்ணலாமா? பார்ட்டியை நாளைக்கே வைப்போம். என்ன பேசுற நீ? நாளைக்கே த்ரோ பண்ணலாம்னா அது என்ன கல்ல அப்படியே தூக்கி த்ரோ பண்ண? நாளைக்கே பார்ட்டிக்கு எப்படி பிளான் பண்ண முடியும்? மோகன் அது எல்லாத்தையும் என்கிட்டயே விட்டுருங்க. இந்த ஈவென்ட்லாம் பண்றது என்னோட பேஷனும் கூட. டெக்கரேஷன்ல இருந்து ஈவென்ட் வரைக்கும் ஐ செட் எவ்ரிதிங். ஒன் செகண்ட், கேட்டரிங்க்கு இப்பவே கால் பண்ணிடுறேன். ஒரு செகண்ட். ஆ, இது உன்னோட 2வது பேஷன்னா? அப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் பேஷன் இது? சி போங்க. உங்களை பத்தி யாராவது பாராட்டணும்னா ஆர்வமா இருப்பீங்களே. அது சரி, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிடாதமா தாயே. இந்த கண்ணியின் முதல் ஃபேஷன் தாங்கள் தான் அரசே. தாங்கள் இல்லையே இந்த வாழ்க்கையே இல்லை. நான் கால் பண்ணிட்டு வரேன். ஐயோ மீரா. வாவ், உன்னோட செகண்ட் பேஷனை ஒழுங்கா பண்ணேனா? டோன்ட் வரி, ஐ வில் டு இட். பார்ட்டில மட்டும் ஏதாவது குறை இருந்தது உன்னை தூக்கி அப்படியே செவுத்துல மாட்டி விட்டுருவோம். ஓகே? ஐம் சாரி. உங்க கைமும் சீக்கிரம் சரியாயிடும் என்ன? Thank you. I'm sorry. Hey. Thank you. உங்க காயம் சீக்கிரம் சரியாயிடு பாருங்க. அப்புறம் மருந்து போடுறது நீயாச்சே, சீக்கிரம் ஆறணும்ல. நான் வந்துடுறேன். மானஸ், அம்மா உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சைக்கிளோட சைட் வீல்ஸ் இல்லாம சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னு. எதுக்கு சைட் வீல்ஸ் எடுத்த நீ? யார கேட்ட சைட் வீல்ஸ் எடுத்த? நல்லாவா இருக்கு இதெல்லாம்? அம்மா உன்கிட்ட எப்ப எது சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்காம நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ற. அம்மா டெய்லி உன்னை இப்படி திட்டுறது உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மாவை கவலைப்பட வைக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு, எதுக்காக சைட் வீல்ஸ் எடுத்த? அது நான் ஒன்னும் எடுக்கலமா. அப்படியா? பின்ன வேற யாரு எடுத்தாங்க? அங்கிள் தான். என்ன? எந்த அங்கிள்? அந்த முன்னாடி வீட்டு அங்கிள் தான் எடுத்தாரு. முன்னாடி வீட்டு அங்கிளா? யாரு, குஷ்புவோட அப்பாவா? இவ்ளோ தைரியம் அவருக்கு! என் பையனோட சைக்கிளோட சைட் வீல்ஸ் எடுத்திருக்காரு. அவர் பையனா என் பையனா? இன்னைக்கு நான் சும்மா விட போறதில்ல. அவர் பையனா என் பையனா? அம்மா, அநேகமா இந்த தடவை அம்மா திரும்பவும் அங்கிளோட மண்டையை உடைச்சிருவாங்க போல இருக்கு. இந்த தடவை அங்கிளுக்கு மெமரி லாஸ் ஆயிடும். இனி கடவுள் தான் அந்த அங்கிளை காப்பாத்தணும். ஆக்சுவலி நான் சாரி சொல்ல தான் வந்தேன். எதுக்காக? என்னாலதான் உங்க பையனுக்கு காயம் பட்டுருச்சு இல்ல, அதுக்காக ஐம் சாரி. பட் ஹவ் இஸ் ஹி? He is absolutely fine. நீங்க இந்த மாதிரிலாம் ஃபார்முலா இருக்காதீங்க. அவங்க சின்ன பசங்க, அவங்க வெளியே போவாங்க, ஆடுவாங்க, குதிப்பாங்க, அடிப்போட, இதெல்லாம் சகஜ ஆண்டு முக்கியமும் கூட. தேங்க்யூ so much. நிஜமா நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கீங்க. இல்லைன்னா நான் உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு பயந்துகிட்டே தான் உள்ள வந்தேன். இல்ல
இந்த காலத்து பேரண்ட்ஸ் எல்லாம் சண்டைக்குன்னா முன்ன நிப்பாங்க இல்லையா? அம்மா, உங்களோட வைஃப் எங்க? ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. அவங்கள சந்திக்கிறதுன்னு டியூல இருக்கு. டியூல இருக்கு. ஒரு நிமிஷம். அது ராதிகா. சார், மேடம் வீட்ல இல்ல. ரியலி? அப்பா இவர்கிட்டயே பேச வேண்டியது தானே? எதுக்காக அவங்கள கூப்பிட சொல்றாங்க? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டா இருக்கிறது பிடிக்கும் போல இருக்கு. ஐம் ரியலி சாரி. இன்னைக்கு எப்படின்னு தெரியல, ஆனா இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் மீட் பண்ணவே கூடாதுன்னு யாரும் நடுவுல இருந்து ப்ரே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மீட் பண்ணியே ஆகணும்ல? யா, கண்டிப்பா. அண்ட் அது யாரா இருந்தாலும் அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. சீரியஸ்லி, நிஜமா. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களோட அட்வைஸ்க்கு அப்புறமா ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியை நாங்க வைக்கிறோம். we are doing it, right? Right? நான் சொன்னது எதுவும் சீரியஸா எடுத்துக்கல. இல்ல I did. That's why the party. So good. இது உங்களுக்கு. என்னதுமா இது? இத போட்டுட்டு வரணும். அப்படியா? ஓ வாவ், நல்ல விஷயமா இருக்கே. ஓ, மாஸ்க். It's a masquerade party. மாஸ்கரைட் பார்ட்டி. ஆக்சுவலி இது குஷியும் மீராவும் போட்ட ஐடியா தான். எப்படி மாஸ்கரேட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுன்றது. So sweet, so cool, very sweet. எனக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். Please. பை. Thank you. Thank you. ஸ்டடி பெல். Masquerade party. Actually இது ஒரு நல்ல விஷயம் இல்ல, நம்ம ஐடென்டிட்டியை மறைச்சு டான்ஸ் ஆடி பாடுறது. That's another way to look at it. Yeah, definitely நல்ல யோசனை தான். அண்ட் டெல்லி நகரம் உங்களை வருகன்னு வரவேற்க போகுது. டெல்லிக்காரராக மாற போறீங்க, அதுவும் இந்த பார்ட்டி மூலமா. Page 3. Socialite. Why not? Great. ஏதாவது வேணுமா? Yes. படி கொடுங்க. தேங்க்யூங்க. சோ பார்ட்டியை நாளைக்கு வச்சிருக்கோம். சோ உங்களையும் உங்க மொத்த குடும்பத்தையும் நம்ம வீட்ல நாளைக்கு பாப்போம். கவலைப்படாதீங்க, மிஸ் பண்ணாம வந்துருவோம். Don't worry. Thank you. Please. வெயிட். எனக்கு தெரிஞ்சு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடந்திருக்கும். அவரு வேணும்னே அப்படி பண்ணவே மாட்டாரு. இல்ல, நீங்க தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அவர் 1 நம்பர் கெட்டவர்னு தான் நான் சொல்லுவேன். வேணும்னே பண்ணிருக்காரு. என் பையனோட சைக்கிளோட சைட் வீல்ஸ் அவர் வேணும்னே தான் எடுத்திருக்காரு. என் பையனை என்கிட்ட சொன்னா. இங்க பாருங்க மீரா, நான் தெளிவா சொல்றேன். இன்னைக்கு மானஸ்க்கு அடி கம்மியா பட்டிருக்கு. ஒருவேளை அவனுக்கு அதிகமா பட்டிருந்தா அவருக்கு நீயே நல்லா புரிய வச்சிரு. என் பையன் கிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவர் ஹெல்ப்பே தேவையில்லை. என் பையன் விஷயத்துல நான் ரொம்ப பொசசிவ். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் விட மாட்டேன். சரி, நான் சொல்லி புரிய வைக்கிறானே, நீங்க கோவத்தை. ஓ மை காட், அப்படின்னா ராதா நம்மளுடைய நெய்பரா?